ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து நியூ இயர்க்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டின்னர் பண்ண போகிறோம். டிசம்பர் 31 டின்னர் வந்து ஸ்பெஷலாக பண்ணலான்னு மசாலா சப்பாத்தி அண்ட் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கடாய் வெஜ் கிரேவி பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாய் வெஜ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட், விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். கடாய் வெஜ் கிரேவி அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லிடுறேன். வெஜிடபிள்ஸ் நான் வந்து இப்போ ஒரு 4 வெஜிடபிள் எடுத்திருக்கேன். கேரட், அவரைக்காய், பொட்டேட்டோ அண்ட் பச்சை பட்டாணி, க்ரீன் பீஸ் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் உங்களோட சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து அவரைக்காய் பற்றி பீன்ஸ் எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் இது கேப்சிகம் போடலாம். இந்த மாதிரி உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து இந்த மசாலா பொடியை ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி, ஏலக்காய், கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, பே லீஃபு, பிரியாணி இலை, சோம்பு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் தனியா, இந்த பொருட்கள். அப்புறம் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். டொமேட்டோவை வந்து வெந்நீரில் போட்டு அந்த தோலை எடுத்துட்டு டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, கொஞ்சம் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, ஆயில் கொஞ்சம், உப்பு, மஞ்சப்பொடி, இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். சைடில் வந்து நம்ம மசாலாஸை அரைச்சிக்க போகிறோம். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி கேரட், பொட்டேட்டோ, அவரைக்காய், க்ரீன் பீஸ் போட்டிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி காலிஃப்ளவர், பீன்ஸு, குடமிளகா கூட எடுத்துக்கலாம். குடமிளகா எடுத்தாலுமே கடைசியாக போடுங்க. அதை பாயில் பண்ணுறேன். இங்கே வந்து இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம், சோம்பு, மிளகு, பே லீஃப், பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ரெட் சில்லி, தனியா, இந்த 9 பொருளையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, இது பேர் வந்து கடாய் வெஜிடபிள் கிரேவி பண்ணுறோம். இங்கே ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தேன்னா ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு கடாயில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு கடாய் வெஜிடபிள் கிரேவிங்கிற பேர் வந்து அதை வந்து ஒரு சின்ன கடாயில் கொடுக்கறதுனால அதுக்கு கடாய் வெஜிடபிள் கிரேவின்னு பேர் இல்லை. கடா அப்படின்னா ரா அப்படின்னு அர்த்தம். ரா அப்படின்னா நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற மசாலாவை எடுத்து போட்டு பண்ணாமல் ராவாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிரைண்ட் பண்ணி அப்போ ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடரை யூஸ் பண்ணுறோம். ரா மசாலா பண்ணுறதுனால தான் இதுக்கு கடாய் வெஜிடபிள் அப்படின்னு பேர். நம்ம வந்து கிரேவி பண்ணுறோம், ஏன்னா சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு. இதையே கடாய் வெஜிடபிள் கறியும் பண்ணலாம். ஸோ இப்போ அதை முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆன உடனே அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் பவுடர் பண்ணிவிட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது பாயில் ஆகிட்டு பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உப்பு கொஞ்சம் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது கொஞ்சம் பன்னீரும் வேணும், அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த மசாலா சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து வறுத்த மசாலாவை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, கடாய் ஹீட் பண்ணியிருக்கோம். இதில் எண்ணெய் கொஞ்சோண்டு, ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு, கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சூடாட்டும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் ஜீரகம் போட போகிறோம். ஜீரகம் கொஞ்சம் இதுவாகட்டும். இதில் இப்போது வெங்காயத்தை போட போகிறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், லாங்காக. இதை நல்லா கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா, காய்கறிக்கெலாம் நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான, அதாவது இப்போ பன்னீர் போடுவோம் நம்ம,
இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் தேவையான கொஞ்சோண்டு உப்பு அதை மட்டும் போட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்தோம்னா நல்லா வந்து ஆனியன் நல்லா இதுவாக எடுத்து வதங்கிடுது. இப்போ நம்ம வந்து அந்த டொமேட்டோ சொன்னேன் இல்லையா, அந்த டொமேட்டோ வந்து அந்த ஹாட் வாட்டரில் போட்டு இந்த தோலியெல்லாம் எடுத்துட்டு அந்த டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் விடப்போம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கலாம். அதை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ஆயில் பிரியிற அளவுக்கு நல்லா இதுவாகணும். அது கொஞ்சம் அதை மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணலாம். அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை குக்கானோட நம்ம பார்க்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா சொன்னேனே, அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஃப்ரெஷ் மசாலா அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த ஆயிலோடு அது இதுவாகி நல்லா சேர்ந்து வரணும். அது கொஞ்சம் ஆயில் பிரியிற அளவுக்கு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இப்போ வந்து இதுவாகணும். நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். மீடியம் ஹையில் கொஞ்சம் வச்சுட்டு இதை கொஞ்சம் ஸ்லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். நம்ம இது நல்லா இது குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம இந்த காய்கறிகள்லாம் பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அப்படியே போட்டுடலாம். அந்த தண்ணியோடய அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ தட் அது வேகணும். குக்கான வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு இதோடைய அந்த பன்னீர் க்யூப்ஸையும் போட்டுடலாம் நம்ம. ஏன்னா அந்த மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகணும். இப்போ நம்மளுக்கு பன்னீர் க்யூப்ஸையும் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இதை கொஞ்சம் ஹையில் வச்சிடலாம். வச்சுட்டு அது கொஞ்சம் குக்காட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கசூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி போடணும். கையில் க்ரஷ் பண்ணி போடணும். இப்போது இது சர்விங்க்கு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கசூரி மேத்தியை கலக்கிட்டு இப்போ நம்ம அந்த கடாயில் இதை சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கடாய் வெஜ் கிரேவி ரெடி ஆகிடுது. இப்போ கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி கொரியாண்டர் லீவ்ஸ் போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு கடாய் வெஜ் கிரேவி ரெடி ஆகிடுது. ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் மசாலா யூஸ் பண்ணி கடாய் வெஜ் கிரேவி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா சப்பாத்தி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவை முதல்ல போட்டுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு, இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் தனியா பொடி, அது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு வேண்டிய காரம் போடணும் இல்லையா, காரம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஓமம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஒரு ஸ்பூன் போகிறோம். ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். கையால் க்ரஷ் பண்ணி இதில் போடணும். அப்புறம் உங்ககிட்ட மாங்காய் பவுடர், அதாவது அம்ச்சூர் பொடி இருந்ததுன்னா அது ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இல்லைன்னா அது ஆப்ஷனல், இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் முதல்ல கொஞ்சோண்டு எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சோண்டு விட்டுண்டு இதெல்லாம் முதல்ல ஒரு நல்லா ஒரு கோட்டிங் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் படுற மாதிரி. கையால் முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு கிளறி விட்டுறணும். அது நல்லா கிளறினதுக்கப்புறமா லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டு கிளறிட்டு அந்த கடலை மாவு, கோதுமை, எல்லா மசாலாஸும் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை விட்டு இந்த பண்ணிடணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப்பு ஊற்றி முதல்ல பிசைஞ்சு பார்க்கலாம். தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டியதான். இதை பிசைஞ்சிட்டு நான் இதை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு சப்பாத்தி பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நம்ம அந்த மசாலா சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இப்போ சப்பாத்தி அது பண்ணுறோம். இது ஆக்சுவலாக இதுலேயே உங்களுக்கு காரம், உப்பு எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம அதில் சப்பாத்தி போட்டுற போகிறோம். இதுலேயே உப்பு, காரம் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம வேணும்னாலும் ஒரு கர்டோடு வச்சு கூட சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம நல்லா சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு இது பண்ணியிருக்கோம். நம்ம மசாலா கடாய் வெஜ் கிரேவி பண்ணியிருக்கோம். இந்த மசாலா சப்பாத்தியும் அந்த கடாய் வெஜ் கிரேவியும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இது கொஞ்சோண்டு நீங்கள் ஆயில் போட்டு கூட நீங்கள் மேலே இது பண்ணலாம். இந்த ஆக்சுவலாக இந்த சப்பாத்தி சாஃப்டாக தான் வரும். ஏன்னா நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நார்மல் சப்பாத்தியோட அது சாஃப்டாக தான் வரும். கொஞ்சம் கீ ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம், கீ வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட அதை சப்பாத்தியாக பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு கீ தான் போட போகிறேன். இதை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சோண்டு கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சா நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இது சப்பாத்தியும் மசாலா சப்பாத்தி இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலாஸ் எல்லாமும் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி அந்த கடாய் வெஜ் கிரேவி பண்ணியிருக்கிறதுனால இது ரெண்டுமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறையா நம்ம மசாலாவுக்கு டைஜஷன் இதுவாக சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனுக்கும் நல்லது. நீங்கள் அந்த மசாலாவில் வேணும்னா கொஞ்சம் இது கூட கார்லிக் கூட நீங்கள் போட்டிருக்கலாம். எனக்கு கார்லிக் பிடிக்காதுங்கிறதுனால நான் போடல. நீங்கள் வேணும்னா அந்த கார்லிக் ஸ்மெல் பிடிச்சவங்க அந்த மசாலா நான் சொன்னேன் இல்லையா, அது பண்ணும்போது அந்த ஆனியன் வதங்கின உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம அந்த ஆனியன் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் டொமேட்டோ கிரேவியை ஊற்றி பண்ணலாம். எனக்கு பிடிக்காது இந்த ஸ்மெல்ல, அதனால நான் பண்ணல. இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுது சர்விங்க்கு. இப்போ பார்க்கலாம். நம்ம மசாலா சப்பாத்தி வித் கடாய் வெஜ் கிரேவி ரெடி ஆகிடுது. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.
தேங்க்யூ.